மதுரையில் ராம்ராஜ் காட்டனின் 6வது பிரத்யேக ஷோரூமை மதுரை விளக்குத்தூண் ஏவி துரைக்கண்ணன் நிலக்கிழார் முன்னிலையில் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியின் தலைவரும் தாளாளருமான ஹரி தியாகராஜன் அவர்கள் திறந்து வைத்தார். புதிய ஷோரூம் திறப்பு விழாவில் பேசிய ராம்ராஜ் காட்டன் நிறுவனர் மற்றும் தலைவர் கே.ஆர். நாகராஜன் கூறுகையில், தமிழகத்தின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியமிக்க நகரங்களில் ஒன்றாக திகழும் மதுரையில் எங்களின் 6வது ஷோரூமை திறப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு விருப்பமான ஆடைகளை தேர்வு செய்யும் வகையில் இங்கு ஏராளமான ஆடை ரகங்கள் உள்ளன என்று தெரிவித்தார். ஷோரூம் திறப்பு விழாவில் கடை ஊழியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராம்ராஜ்னா வேட்டி தான். வேட்டி சுற்றி நிறைய ஐட்டம் இருக்குது. வேட்டி சுற்றி சேலை வந்தாச்சு, வேட்டி சுற்றி டிஷர்ட் வந்தாச்சு, வேட்டி சுற்றி கலர் செட் மேட்சிங் வந்திருக்கு, பட்டு வந்திருக்கு. இன்னைக்கு வேட்டி மையமாக வச்சு நிறைய ஐட்டம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இந்த இன்னைக்கு ஓப்பன் பண்ண மிகப்பெரிய சிறப்பு என்ன, அக்டோபர் 2 மகாத்மா காந்தியோட ஜெயந்தி நாள். மகாத்மா காந்தி அப்படின்னாலே அவருடைய தோற்றம் வேட்டியோடு இருக்கிறத எல்லா மக்களும் மனசு பதிய இருக்கோம். அந்த வேட்டியை அவர் மாறினக்கூடிய இடம் மதுரை. இந்த மதுரை மாநகரில் 1928 21 வேட்டியா மாறி அதிலிருந்து எங்கே போனாலுமே சரி, லண்டன் போனாலும் எந்த வெளிநாட்டுக்கு போனாலுமே அவர் வேட்டியோட கடைசி இருக்கின்றாரு. 1948 ஜனவரி 30 அவர் சுடப்பட்டு இறந்தபோது கூட வேட்டியோட இருந்தாரு. அந்த சுடப்பட்டு இறந்த ரத்தம் தோய்ந்த வேட்டி கூட இன்னைக்கு மதுரை இருக்கிற காந்தி மியூசியத்தில் இன்னைக்கு அடையாளமா வச்சிருக்காங்க. அவ்வளவு பெருமை இந்த மதுரை மண்ணுக்கு இருக்கு இந்த வேட்டிக்கு. அவருடைய தற்சார்பு கொள்கையில வேட்டி ஒரு மிகப்பெரிய கொள்கை. அந்த தற்சார்பு கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு கனவை எடுத்து ராம்ராஜ் காட்டன் நனவுபடியாக்கி இன்று அக்டோபர் 2 மீண்டும் ஒரு பெரிய ஷோரூமை ஓபன் பண்ணக்கூடிய வாய்ப்பை இறையர்களும் ஒருவர்களும் ஐயா ஹரி தியாகராஜன் பொருட்களும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது மதுரை மக்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, மதுரை மக்களுக்கு ஒரு பெரும் மகிழ்வு, தமிழ்நாட்டு பாரம்பரியத்துக்கு ஒரு பெரிய பெருமை, இந்திய கலாச்சாரத்துக்கு பெருமை. இது எல்லாம் நம்முடைய கலாச்சாரம் உயர வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை மதுரை மக்களை கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.